ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்யுதா? எங்கள் ஊரில் நேற்று செம்ம மழைங்க. ரொம்ப சூடாக இருந்தது. இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. இன்னும் நெக்ஸ்ட் மந்த்தும் அப்படி தான் சூடாக இருக்கும். ஆனால் இடையில எப்போயாவது ஒரு மாதிரி இந்த மாதிரி மழை கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் நேற்று மழை பெஞ்சனால கொஞ்சம் சில்னஸாக இருக்குது. நான் ஒரு மத்தி குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். நம்ம ஊர்லலாம் மீன் குழம்பு வச்சோம்னா மத்தி முழுசாக போட்டு தான் குழம்பு வைப்போம். இங்கே அப்படி முழுசாக போட மாட்டோம், கட் பண்ணி தான் போடுவோம். பெரிய மத்தியாக இருந்தால் 3ஆக கட் பண்ணுவோம், நார்மல் மத்தியாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிவிடுவோம். நம்ம ஊரில் சின்ன வெங்காயம், தக்காளி, புளி அந்த மாதிரி நிறையா தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா? இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெங்காயம் கூட நிறைய பேர் போட மாட்டாங்க. ஆனால் எங்கள் மாமியார் எப்போவுமே போடுறதுனால நானும் அதை அப்படியே பழகிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பின்ன இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி அது கூடயே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எங்கள் ஊர் புளி இருக்கு இல்லையா, குடம்புளி, அது போட்டு ஊற வச்சுருந்தா அதையும் போட்டு தண்ணி ஊற்றி அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுட்டா சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாமே தனித்தனியாக வதக்கி ஆட்டி அரைச்சி ஊற்றி மீன் குழம்புனாவே அப்படியே மணக்குது, எண்ணெய் மேலே மிதக்கும் இல்லையா? இங்கெல்லாம் அடிக்கடி செய்கிறனாலேயோ என்னமோ தெரியல, மீன் குழம்பு அந்த பேட் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஊர்லலாம் ஒரு நாள் மீன் குழம்பு வச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கே அந்த மீன் ஸ்மெல் தான். உங்கள் வீட்டில் மீன் குழம்பா, உங்கள் வீட்டில் மீன் குழம்பா அந்த மாதிரி ஆயிரும். இங்கே எல்லார் வீட்லேயும் டெய்லி செய்கிறனாலையோ என்னமோ தெரியல, இங்கே அந்த மாதிரி மீன் குழம்பு வாசம் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. நார்மலாக நம்ம வீட்டிலலாம் சமைக்கிற மாதிரி ரெகுலராக டெய்லி மீன் இருக்கனால அது ஒரு வித்தியாசமாகவே தெரியறதில்ல. நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் குழம்பு வச்சேன். இது விறகடுப்பில் செஞ்சுருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வெயிலுங்க, விறகடுப்புக்கிட்ட நிற்கவே முடியல. இருந்தாலும் கேஸ் செலவாகும்னு பயந்துகிட்டே தான் பண்ணுறேன். இப்போவுமே கேஸ் எங்களுக்கு இன்னும் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. எரிஞ்சிட்டு இருக்கிறது தீர்ந்துருக்கு முன்னாடியே ஒன்று வாங்கணும். புக் பண்ணி இன்றைக்கி 8 நாள் ஆகுது, இன்னும் கிடைக்கல. 15 நாளைக்கு மேலே தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி கேஸ் தட்டுப்பாடெல்லாம் சரியாயிடுச்சா, கிடைக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கும் லீவு அப்படிங்கிறதுனால மற்ற ஸ்கூல் போகிற டைமாக இருந்தால் காலையில் நம்ம எல்லோரையும் ஸ்கூல் விட்டுட்டோம்னா மத்தியானத்துக்கு ஏதோ ஒன்று சமைச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்துடலாம். குழந்தைங்க இருக்கிறனால ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அடிக்கடி விறகடுப்பு பற்ற வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் கேஸ்லேயும் விறகடுப்புலேயும் மாற்றி மாற்றி சமைச்சிட்ருக்கோம். இந்த ஒரு டைம் கூட கேஸ் கிடச்சிருச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். மீன் குழம்பு வச்சிங்கன்னா எப்போவுமே கரண்டியை போட்டு சும்மா கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அந்த பாத்திரத்தை பிடிச்சி இப்படி சுற்றி விட்டோம்னாவே போதும், இல்லைன்னா மீன் எல்லாமே அப்படியே உடஞ்சிரும். அதனால் கரண்டியை போட்டு கிண்டாதீங்க. செம்மையாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.